நோய் ஒடுங்கி போச்சா, நரம்பு தளர்ந்து போச்சா, எதுக்கும் கவலைப்படாதே. எல்லாத்துக்கும் நான் இருக்க, நாங்க இருக்கோம். வாலிபமே வா வா. ஐயா ஐயா, இந்த நரம்பை பத்தி பெரியவங்க சொல்லி வச்ச பாட்டை ஒரு தடவை சொல்லலாமா? இரும்பு கோணலில் யானையை வெல்லலாம். இரும்புக்குதான் இரும்பு, அது கோணல் மாலா இருந்தா கூட யானையை கட்டி வைக்க உபயோகப்படும். அரும்பு கோணலில் அதன் மனம் குன்றுமோ? அரும்புக்குதான் அரும்பு. புரியலையா? அதான் பாப்பூவ. அது கோணல் மாலா இருந்தா கூட வாசனை போயிடாது. நரம்பு கோணலில் நாம் அதற்கு என் செய்வோம். நரம்புக்குதான் நரம்பு, அது கோணிக்குச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கோவிந்தா கோவிந்தா. ஆனா இந்த நாகர்கோயில் நாராயணசாமி நலிஞ்சு போன இளைய தலைமுறையை நிமிக்கணுங்கிறதுக்காக காடு மேடு வனாந்திரம் எல்லாம் தேடி அலைஞ்சு அற்புதமான மூலிகையில ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எந்த நேரமும் சின்ன பையங்களா காதை பொத்திக்க எதற்கும் தயாராக இருக்க தயார் பண்ணிய லேகியம். வாலிபமே வா வா. ஔவையார் மாதிரி நடக்காமல் அர்ஜுனன் மாதிரி நடக்க. வாலிபமே வா வா. விலை 10 ரூபாய்தான். ஒரே விலைதான். 2 5 கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இல்ல எவனுமே மயரை பத்தி கவலைப்படல. சர்வ நோய் போகணுங்கிறதுக்காக உடம்புல போட்டு குளிக்க சோப்பு வித்தோம். எவனாவது வாங்கினானா? இல்ல. எவனுமே தோலை பத்தி கவலைப்படல. ஆனா இந்த ஜனங்க எதுக்கு அல்லோட வல்லோரப்படுது பாத்தியா? ராஜா, வண்டியை நிறுத்தி சாமான் திறக்கு. நான் பூட்டை திறந்து நிலவரத்தை பாக்குறேன். அலமேலு கண்ணா, அலமேலு ஏண்டா கண்ணா அழுவுற? போங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லன்னா சனியை எரிஞ்சிருவோம். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நீங்க எப்ப பார்த்தா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, என் ராசாத்தி இப்படி திரும்பி. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ராசாத்தி. ஆனா இந்த ஊருக்கார பசங்க மேலதானே எனக்கு நம்பிக்கை இல்ல. அத்தனை வயல என்கிட்ட எல்லாம் லேகி வாங்கி திங்கிறா. ஆமா ஆமா, வாஸ்தவமான பேச்சு. ஜடையெல்லாம் பின்னாலதான் தொங்கணும். நான் அப்படித்தான் போட்டுக்குவேன். சரி போட்டுக்க. சரி, நாளைக்கு லேகியத்துக்கு வேண்டிய சாமான் வச்சிருக்கியா? இல்ல, கடைக்கு அனுப்பணும். ஆமா, காஜா வந்திருக்காரா? காஜா வந்திருக்க ராராவா? யாரு? என் கூட உட்கார்ந்து குரல் கொடுக்குமே அந்த நாயா? ஆமா, அவருதான். அவன் உனக்கு அவரா? உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினா மட்டும் போதாது, பல்ல நோண்டி படுக்க வைக்கணும். அடே காஜா! எந்த அடி அடிக்கிற? ஒரு அன்புதான். இதெல்லாம் வெளியில சொல்லவா முடியுது? காட்ட முடியும். லேயத்துக்கு வேண்டிய சாமா வாங்கிட்டு வா. இங்கங்கடா போற? ஒரே தாகமா இருக்கு. அக்கா கையால கொஞ்சம் தண்ணி குடிக்க போறேன். உங்க தாகத்துக்கு எங்க கையால கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? போடா. போற வழியில தெருவுக்கு 4 பைப் இருக்கு. 2 அடி அடிச்சு குடிச்சிட்டு போ. நம்மள இருக்க பிரதர், என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, என்ன விஷயம்? நீங்க தானே ரோட்ல அதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் நாங்கதான். எனக்கு அது வேணுமே. எவ்வளவு பணம் வேணா தரேன். குருவே, கவலைப்படாத. உங்க அண்ணனை நான் ஆக்கிடுறேன். ரொம்ப நன்றிங்க. என்னப்பா இது? பணத்தையும் அள்ளி கொடுக்கற, பணிவையும் அள்ளி தெளிக்கிறியே. பெரிய வீட்டு புள்ள முதலாளி, பிரச்சனை ரொம்ப பெருசு. எனக்கு இல்ல, எங்க அண்ணனுக்கு. ஆட என்னப்பா நீ? நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பச்சை கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறியே. சரி, அதை விடு. இந்த லேகியத்தை பொழுது விடியறதுக்கு முன்னால தான் 4 மணி அடிச்ச உடனே இத்தினூண்டு எடுத்து அல்வா மாதிரி உருட்டி இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டு வாயில போட்டுக்க சொல். போட்ட 10வது நிமிஷமே பலன் தெரியும். அப்படி தெரியலன்னா சரி பாலடிங்க. என்ன முதலாளி கூட்டிட்டு வந்த? என்ன இல்லக்கா? இப்படி வா. இப்படி தம்பிக்கு வீடுங்க? வெளியூருங்க. ஐயோ, இந்த ராத்திரில பஸ்ஸும் கிடைக்காது,
ட்ரெயினும் கிடைக்காது. ஒண்ணு செய், விடியற வரைக்கும் இங்கேயே படுத்துக்கிறீங்க. உன்னையே நான் இங்க படுக்க வைக்கிறது இல்ல. நீ இந்த தின்ன, நீ இந்த தின்ன. படுக்க போறதுக்கு முன்னால ஒரு சொம்புல தண்ணியை வாங்கிட்டு போயிரு. இடையில தாகமா இருக்குன்னு கதவை தட்டிடாத. பொழுது விடிஞ்ச உடனே பஸ்ஸுக்கு சொல்லிக்காமலே போயிரு. இந்த லேகியத்தை பொழுது விடியறதுக்கு முன்னால தான் 4 மணி அடிச்ச உடனே இத்தினோண்டு எடுத்து அல்வா மாதிரி உருட்டி இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டு வாயில போட்டுக்க சொல்லு. போட்ட 10வது நிமிஷமே பலன் தெரியும். என் இஷ்ட தெய்வம் இது கந்தனா, முருகனா, விநாயகனா, ஏதோ ஒண்ணு. என் இஷ்ட தெய்வங்களே, உங்களை நம்பிதான் சாப்பிடுறேன். உங்களை தானே. என்னங்க தினம் தினம் எனக்கு இந்த தொல்லை தாங்க முடியலப்பா. இல்ல, எல்லாத்துக்கும் உருட்டி உருட்டி குடுக்கறீங்கல்ல லேகியம், அதுல 2 எடுத்து நீங்களும் சாப்பிட்டா விவரமா இருக்கலாம்ல. அடி போடி பைத்தியம், வெறும் மைதா மாவுல விவரம் என்ன துவரம் என்ன வரப்போகுது? மைதா மாவா? திருட்டு இல்லையே பசங்களா. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்தவ பாக்குறீங்க. உண்மை சொல்லு, இது லேகியமா மைதமாவா? யோ, முதல்ல நீ உண்மை சொல்லு. அந்த குறை உனக்கா இல்ல உங்க அண்ணனுக்கா? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். புரள்றிய. சத்தம் போட்டு பேசாத, அது எனக்குதான். நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன அடிக்க ஒரு தரம் நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவுதானா? கவலையை விடு. உடம்பு வியாதிக்கு தாயா மருந்து. உனக்கு வந்திருக்குது மனவியாதி. அதுக்கு மருந்து மனசுதான். ஒரு பொண்ணால ஏற்பட்ட பயத்தை இன்னொரு பொண்ணை வச்சு நீக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன சொல்ற? சொல்றதே கிடையாது, எல்லாம் செய்யறது தான்.